அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 50 மினிட்ஸ் முன்னாடியே போடுறாங்க. இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கினுடைய ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது, அது என்ன நடந்திருக்கா இல்லைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பப்ளிக் டொமைனில் யூடியூப்பில், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, லிங்க்இன்ல யார் எதை கொடுத்தாலும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் நான் கொடுக்க நீங்கள் படித்து தெரிஞ்சிருந்தா அதை நம்பி ட்ரேட் பண்ணுங்க, இல்லையா இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கி பண்றது, பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பண்றது, அப்புறம் இந்த ஆப்ல இப்படி போட்டா பணம் பண்றது, அந்த மாதிரிலாம் என்னைக்கு நம்பி பண்ணாதீங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு, ராங்கானது. ஓகேங்களா? உங்களுக்கு படிச்சு தெரிஞ்சிருந்தா பண்ணுங்க, இல்லையா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு இந்த ஃபீல்ட்ல. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம என்னைக்குமே நம்ம சொல்லி கொடுக்குறது என்ன, நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கணும். பங்குச்சந்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே. நானே சொன்னாலும் மார்க்கெட் ஏறி இறங்கினாலும் நம்பாதீங்க. நான் சொல்லி கொடுத்த மேக்ஸ் என்ன சொல்றது அது நம்புங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 24,900 புட்டு 48 rupees பிலோல இருந்தா மார்க்கெட் அப்சைட் செல்லுன்னு. அதுதான் அங்கே ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம், பிளாக் லைனு. அந்த 48 கீழே அவர் இருக்காரு. டைமிங் எல்லாம் எப்படி மேட்ச், அதுக்கப்புறம் பாருங்க அவர் ஃபால். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், மேலே இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் இந்த இடத்துல முடிவு எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவரால் மேலே போக முடியும். அப்போ மார்க்கெட்டு அப்சைட் செல் இருக்கும், அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல தினமும் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கும். ஃப்ரீ வெபினார் இது. எஸ்எம்டி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கல்ல, எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருக்குமான கிளாஸாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம மேக்ஸ் வேல்யூவே தயவு செய்து கிளாஸ்லயோ, அந்த எஸ்எம்டி ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோன்னு ஒரு கம்யூனிட்டி குரூப், அதுலயோ குரூப்லயோ அதெல்லாம் மேக்ஸ் வேல்யூ போஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் டிசைடரை எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். 1 minute பார்க்கலாம் இண்டிஷன் கேண்டில், அதை 5 minute கன்வெர்ட் பண்ணி என்ட்ரி எடுக்கும். 5 minutes பார்த்தீங்கன்னா இண்டிஷன் கேண்டில், அதை மார்க் பண்ணி ஐஎன் லோ மார்க் பண்ணிட்டு 15 minutes 15 minutes பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐ லோ மார்க் பண்ணி 1 hour கன்வெர்ட் பண்ணி எடுக்கும். ஓகேங்களா? சிம்பிள். அடுத்து நான் அதெல்லாம் உள்ள போய் டீப்பா எல்லாம் காமிக்கல. நான் மேல இருக்கக்கூடிய 5 minutes வச்சு அப்படியே ஷோ பண்றேன். ஓகேங்களா? 5 minutes இண்டிஷன், 5 minutes இண்டிஷன் செல்லு. இங்க பாருங்க, இவர் செல் ஆயிட்டாரு. அப்போ இனி இவர் பை போறாரு. அப்போ இவர் 5 minutes தான் இங்க இருக்காரு. அப்போ இங்க 1 minute இவர் இண்டிஷன் கொடுத்து அது என்ன டைரக்ஷன் கொடுத்துருப்பாரு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் அதை ஷோ பண்றது டைம் ஆகுன்றதுனால நான் ஷோ பண்ணல. அதுல செக் பண்ணி நீங்க நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்போ 5 minutes 1 minute மார்க் பண்ணி அதை 5 minutes கன்வெர்ட் பண்ணி இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். இதுல 5 minutes வச்சு பார்க்கும் பொழுது இங்க இருக்கு, அதை 15 minutes கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். நான் அதை டைம் இல்லாதனால காமிக்கல. அதுக்கு தான் கிளாஸ் தினமும் எடுத்துட்டு இருக்கோம், அதை பாருங்க. ஸ்மார்ட் டிசைடருங்கிறது நம்ம மேக்ஸ் கூட இன்னும் அதோட அடிஷ்னல். அப்போ மேக்ஸும் அதுவும் மேட்ச் ஆகிற இடம் இன்னும் பெட்டரா இருக்கும். புரியுதுங்களா? நீங்க லைவ்ல பார்த்துருப்பீங்க ஸ்மார்ட் டிசைடர் மட்டுமே இப்படி பயன்படுத்திட்டு. ஏன்னா ஸ்மார்ட் டிசைடர் இப்போ பப்ளிக்கும் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட் அல்லாதவங்களும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல வாங்குறாங்க. ஓகேங்களா? அதனாலதான் மேக்ஸ் வேல்யூவை அங்கே ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.